பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கிறோம். ஓகே. அப்பா நினைவு இருக்கா? அப்பா ஞாபகம் இருக்கு. ஓகே சிஸ்டர். செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து. ஓகே சிஸ்டர். ஓகே சரி, மறுபடியும் வாசிக்கலாம். பாடம் மகா வாக்கியங்களை கேட்போம். அதற்கான தேதி ஏப்ரல் 28, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு அழியக்கூடிய சரீரங்களின் மீது இருக்கக்கூடாது. ஒரு தேகமற்றவரிடம் அன்பு வையுங்கள். தேகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காதீர்கள் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பாப்பா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அன்பு எந்த ஒரு சரீரத்தின் மீதும் இருக்கக்கூடாது, தேகமற்ற தந்தையின் மீது இருக்கணும். இந்த சரீரத்தை பார்த்தாலும் பார்க்காம இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கேள்வி கேக்குறாங்க. புத்தியை சுத்தப்படுத்துவதற்கான முயற்சி எது? சுத்தமான புத்தியின் அடையாளம் என்ன? ஆத்ம அபிமானி ஆவதன் மூலமே புத்தி சுத்தமடைகிறது. இப்படிப்பட்ட ஆத்ம அபிமானி குழந்தைகள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரு தந்தை மீது அன்பு செலுத்துவார்கள். ஆனால் யார் மூட புத்தி உள்ளவர்களோ அவர்கள் தேகத்தின் மீது அன்பு செலுத்துவார்கள். தேகத்தையே அலங்கரித்தபடி இருப்பார்கள். ஆத்மா அபிமானி ஆகும் போதுதான் புத்தி சுத்தமடையும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா அபிமானியா இருக்கக்கூடிய குழந்தைங்க தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மா தந்தைய அன்பா நினைவு செய்வாங்க. மூட பக்தி உடையவர்கள் இந்த தேகத்தின் மீது அன்பு செலுத்துவாங்க. இந்த தேகத்தையே அலங்கரித்தபடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று யார் சொன்னது? யார் கேட்டது? மற்ற சச்சங்கங்களில் மாணவர்கள் கேட்பார்கள், மகாத்மா அல்லது குரு முதலானவர்கள் சொன்னது என்று சொல்வார்கள். இங்கே பரமாத்மா கூறினார், ஆத்மா கேட்டது. புதிய விஷயம் அல்லவா? ஆத்ம அபிமானி ஆக வேண்டியுள்ளது. பலர் இங்கும் கூட தேக அபிமானிகளாகி அமர்கின்றனர். அதாவது ஓம் சாந்தின் பாபா சொல்லியிருக்காரு. இது எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த ஆத்மா யார்கிட்ட சொன்னது? பரமாத்மா ஆத்மா கிட்ட சொல்றாரு. மற்ற சத்சங்கங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, மாணவர்கள்ட்ட குரு சொன்னாரு, பண்டிதர் சொன்னாரு, அது போலதானே அந்த மகாத்மா சொன்னார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க அது தனிப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி அமர வேண்டும். ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறேன். சிவபாபா நமக்கு புரிய வைக்கிறார். இது நல்ல விதமாக புத்தியில் நினைவிருக்க வேண்டும். ஆத்மாவாகிய என்னுடைய தொடர்பு பரமாத்மாவுடன் உள்ளது. பரமாத்மா இந்த சரீரத்தின் மூலம் சொல்கிறார், இவர் பிரம்மா இடைத்தரகர் ஆகிவிட்டார். உங்களுக்கு புரிய வைப்பவர் அவர் பரமாத்மா ஆவார். பரமாத்மா இந்த பிரம்மாவுடைய சரீரத்துல பிரவேசமாகி நமக்கு ஞானம் கொடுக்கிறார். அதனாலதான் அப்படி சொல்றார். இந்த சரீரம் பிரம்மாவுடையது, பரமாத்மாவான இந்த சரீரத்துல பிரவேசமாகி ஆத்மாவானவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சிட்டு இருக்கேன். ஆத்மா அபிமானியா ஆகுங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாங்க. சரிங்க சார். இவருக்கு கூட ஆஸ்தியை அவர் தான் கொடுக்கிறார். எனவே புத்தி அந்த பக்கம் செல்ல வேண்டும். ஒரு தந்தைக்கு 5 முதல் 7 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வையுங்கள். அவர்களின் புத்தியின் தொடர்பு தந்தையின் பக்கமாக இருக்கும். ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டியுள்ளது. தந்தைக்கு இவருக்கு கூட பரமாத்மா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. அதனால இவரை நினைவு செய்ய தேவையில்லை, தந்தை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த லௌகீகத்துல கூட 5 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சகோதரர்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது, தந்தை கிட்ட இருந்து தானே கிடைக்கும். அதே போல உங்களுக்குள்ள நீங்க சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. தந்தை கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். அது போல இந்த பிரம்மாவுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சகோதரனிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. ஆஸ்தி எப்போதும் தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. ஆத்மாவுக்கு ஆத்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. ஆத்மாவின் ரூபத்தில் நாம் அனைவரும் சகோதரனாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரின் தொடர்பும் ஒரு பரம்பிதா பரமாத்மாவுடன் இருக்கிறது. அவர் சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், என்னுடன் மட்டும் அன்பு வையுங்கள், படைப்பின் மீது வைக்காதீர்கள், ஆத்மா அபிமானி ஆகுங்கள். என்னை தவிர வேறு எந்த தேகதாரியை நினைத்தாலும் அதனை தேக அபிமானம் என்று சொல்லப்படும். இந்த தேகதாரி உங்கள் முன்னால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இவரை பார்க்காதீர்கள். பிரம்மா பாபா சொல்றாரு,
எந்த ஒரு படைப்பையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. படைப்பவரான தந்தையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மா கூட ஒரு படைப்பு தான். இவர் இந்த சரீரத்தை நீங்க நினைவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது சரீரத்தை நினைவு செய்யணும்னாலே தேக அபிமானம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதனாலதான் சொல்றாரு பாபா, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அதாவது பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க. சொல்றாங்க அவருடைய நினைவுதான், அதாவது சிவபாபாவுடைய நினைவுதான் இருக்க வேண்டும். அவர்கள் வெறுமனே சகோதரன் சகோதரன் என பேச்சளவில் மட்டும் சொல்லிவிடுகின்றனர். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆசி பரமாத்மா தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. அந்த தந்தை சொல்கிறார், உங்களுடைய அன்பு என் மீது மட்டும் இருக்க வேண்டும். நானே ஆத்மாக்களாகிய உங்களை என்னுடன் நிச்சயதார்த்தம் செய்விக்கிறேன். உங்களுடைய அன்பு என் மீது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் நம்மள நிச்சயதார்த்தம் செய்திருக்கார். அவர் பிரியதர்ஷனா இருக்கார், நம்ம பிரியதர்ஷினிகளா இருக்கும். பிரியதர்ஷனுக்கு பிரியதர்ஷினிகள் மீது அன்பு இருக்குது இல்லையா, அதே போல உங்களுக்கும் தந்தையின் மீது அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி. தேகதாரியுடன் நிச்சயதார்த்தம் அல்ல, மற்ற சம்பந்தங்கள் தேகத்தினுடையது. இங்கே இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் ஆகும். இந்த சமயம் நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் தந்தையிடம் ஞானத்தை கேட்கிறோம். புத்தி தந்தையின் பக்கம் செல்ல வேண்டும். தந்தை இவர் பக்கத்தில் அமர்ந்து நமக்கு ஞானம் கொடுக்கிறார். அவர் சரீரத்தை கடனாக பெற்றிருக்கிறார். ஆத்மா இந்த சரீரம் என்ற வீட்டில் நடிப்பை நடிப்பதற்காக தன்னை வீட்டோடு கைது செய்ததை போல இருக்கிறது. சுதந்திரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் பிரவேசமாகி தன்னை இந்த வீட்டில் வைத்து பூட்டி நடிப்பை நடிக்கிறது. அதாவது ஆத்மா அந்த சரீரத்தை அப்பா வீடுன்னு சொல்றாரு. அந்த சரீரத்துல ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்றாரு வீடு அப்படின்னு. ஆத்மா ஒரு வீட்டுக்குள்ள எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வசிக்கிறோமோ அதே போல இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்று நடிப்பை நடிக்கிறது. இந்த சமயத்தில் யார் எந்த அளவு ஆத்ம அபிமானியாகி இருப்பார்களோ அவர்கள் உயர் பதவி அடைவார்கள். பாபாவின் சரீரத்தின் மீதும் கூட உங்களுடைய அன்பு இருக்கக்கூடாது, ஒரு துளி அளவும் இருக்கக்கூடாது. இந்த சரீரம் எதற்கும் உதவாதது. நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கிறேன் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சரீரத்துல பிரவேசமாயிருக்கேன். இந்த சரீரம் ஒரு துளி அளவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தமோ பிரதானமான சரீரம், அதனாலதான் துளி அளவுக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்றேன். சரிங்க சிஸ்டர். இது ராவண ராஜ்யம், பேருடைய தேசம். ராவணனை எரிக்கின்றனர், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. படங்கள் முதலானவைகளை உருவாக்குகின்றனர், அவர்களை பற்றி தெரியாது. முழுக்க முழுக்க மூட புத்தியுள்ளவர்களாக உள்ளனர். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் மூட மதியுள்ளவராக ஆகிவிடுகின்றனர். தேக அபிமானம் உள்ளதல்லவா, துச்ச புத்தியாக ஆகியுள்ளனர். மூட மதியுள்ளவர்கள் தேகத்தை நினைத்தபடி இருப்பார்கள், தேகத்தின் மீது அன்பு வைப்பார்கள் என்று தந்தை கூறுகிறார். சுத்த புத்தியுள்ளவர்கள் தம்மை ஆத்மா என புரிந்து கொண்டு பரமாத்மாவை நினைவு செய்து பரமாத்மா கூறுவதை கேட்டபடி இருப்பார்கள். இதுதான் முயற்சி தேவைப்படுகிறது. மூட புத்தி அப்படின்னு சொல்றது ராவணனுடைய அந்த 10 தலை அந்த விஷயத்தை உருவாக்கி எரிச்சிட்டு இருக்காங்க. அது அந்த சரீர விஷயமா இருக்குது. அப்புறம் தேவி தேவதைகளுடைய படம் சித்திரங்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்த்து நினைவு செய்துட்டு இருக்காங்க. அதான் மூட பக்தி உடையவர்கள் தேக அபிமானத்தின் காரணத்தினால தேகத்தின் மீதே அன்பு செலுத்தி நினைவு செய்துட்டு இருக்காங்க. மாயை ராவணன் உங்களை இந்த மூட புத்தி உடையவரா ஆக்கி வச்சிருக்குது, இந்த சரீர ரீதியில கொண்டுட்டு போய். இப்ப தந்தை உங்களை ஆத்மா அபிமானி ஆக்குறாரு. அதனாலதான் உங்களை சொல்றாரு ஆத்மான்னு உணருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுலதான் அதிகமான முயற்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அத துச்ச புத்தின்னு சொன்னாரு, இத தூய்மையான புத்தி அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா அபிமானியானாதான் புத்தியும் கூட தூய்மையாகும் அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். சொல்றாங்க, இவர் தந்தையின் ரதமாக உள்ளார். பலருக்கும் இவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது. ஹுசைனின் குதிரையை எவ்வளவு அலங்காரம் செய்கின்றனர், அதுபோல இப்போது மகிமை ஹுசைனுடையது அல்ல, குதிரையினுடையது அல்ல. கண்டிப்பாக மனிதரின் உடலில் ஹுசைனின் பாபாவின் ஆத்மா வந்திருக்கும் அல்லவா.
அவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. இப்போது இது ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாஷி ருத்ரஞான ஐக்கியமாக உள்ளது. அஸ்வ என்ற பெயரை கேட்டு அவர்கள் குதிரை என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். அவைகளை ஸ்வாகா அர்ப்பணம் செய்கின்றனர். இந்த கதைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். இப்போது உங்களை அழகானவராக ஆக்கக்கூடிய பிரயாணி இவர் அல்லவா? அது ஹுசைனின் குதிரை அப்படின்னா, ஹுசைனா ராஜா, ராஜாவுடைய குதிரையே எப்படி அலங்காரம் பண்றாங்க, அதே போல இவரும் ஹுசைன்ங்கிறது ராஜா பரமாத்மா. இவர் அந்த சவாரி செய்யக்கூடிய ஒரு ரதம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சரிவா. ராஜஸ்வ அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது அந்த குதிரைய அஸ்வம்ல அந்த பலி கொடுத்துருவாங்க. அந்த யாகம் முடியும் போது அந்த குதிரைய பலி கொடுப்பாங்க. அதத்தான் இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இங்க பாபா சொல்றது குதிரைங்கிறது சவாரி செய்யக்கூடிய குதிரை. நான் இந்த பிரம்ம உடல்ல பிரம்மாவை ஒரு குதிரையாக்கி நான் அவருடைய சரீரத்தை ஆதாரமா எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி புரிய வச்சிருக்கேன். அஸ்வம்னா குதிரை. அதனால குதிரையை பலி கொடுக்குறாங்க. ஆனா இங்க குதிரைங்கிறது அவர் இந்த ரதம், அவருடைய ரதத்தை சொல்றாருங்கிறத அப்பா இங்க வித்தியாசப்படுத்தி நமக்கு புரிய வைக்கிறாங்க. நாம் முன்னர் வெள்ளையாக இருந்தோம், கருப்பாகி விட்டோம் என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள். முதலில் வரக்கூடிய ஆத்மாக்கள் முதலில் சதோபிரதானமாக இருப்பார்கள். பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகின்றனர். தந்தை அனைவரையும் அழகாக ஆக்கி விடுகின்றார். தர்ம ஸ்தாபனை செய்ய வரும் ஆத்மாக்கள் அனைவரும் அழகான ஆத்மாக்களாக வருகின்றனர். பின்னர் காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகின்றனர். முதலில் அழகானவராக, பிறகு கருப்பாக ஆகின்றனர். இவர்கள் முதல் நம்பரில் முதலாக வரும்போது அனைவரையும் விட அதிகமாக அழகாக ஆகின்றனர். இவர்களை லட்சுமி நாராயணர் போன்ற இயற்கையான அழகுள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது. இவர்களை போன்ற லட்சுமி நாராயணன் போன்ற இருக்க முடியாது அழகுள்ளவர்கள் சொல்றாரு. முதல்ல நீங்க எல்லாரும் வெள்ளையா இருந்தீங்க, அப்புறம் போக போக கருப்பா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஷியாம் சுந்தர் அப்படின்றத உதாரணமா சொல்றாரு. சுந்தர்னா வெள்ளை, ஷியாம்னா கருப்பு. கிருஷ்ணருக்கு கூட ஷியாம் சுந்தர் அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா, அதுக்காக அதை சொல்றாரு. முதல்ல லட்சுமி நாராயண் தேவி தேவதைகளா இருக்கும் போது வெள்ளையா அழகா இயற்கையான அழகுடையவரா இருந்தாங்க. அப்புறம் போக போக தூய்மையற்ற நிலைக்கு போகும்போது கருப்பா மாறிட்டாங்க. அதாவது காமசிதையில அமர்ந்ததுனால கருப்பா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மற்ற தர்ம பிதாக்கள் தர்மாத்மாக்கள் வராங்க அப்படின்னா கூட அவங்களும் ஆரம்பத்துல பரந்தாமத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வராங்கன்னா வெள்ளையா தான் இருப்பாங்க. ஆத்மால எந்த ஒரு அழுக்கும் இருக்காது, அதனால அது தூய்மையா இருக்கும். சரீரம் கூட அவங்களுக்கு நல்ல விதமா தான் இருக்கும் ஆரம்ப காலத்துல. அப்புறம் மீண்டும் அவங்க காமசிதையில விழுந்து மறுபடியும் தூய்மையற்ற நிலைக்கு போகும்போது கருப்பா மாறிடுறாங்க. அதான் சாம் சுந்தர் அப்படின்றதுக்கு உதாரணமா சொல்றாரு. முதல்ல வெள்ளையா இருந்தீங்க, அப்புறம் கருப்பா மாறிட்டீங்க. இப்ப தந்தை உங்களை கருப்புல இருந்து வெள்ளையா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் இவர் ஒரு அழகான பயணி இல்லையா அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். சரிங்க சிஸ்டர் ஹாசன். சொல்றாங்க அழகுள்ளவர்கள், அதாவது அவரு அழகு கருப்பு அப்படின்னு சொல்றது ஆத்மாவான விஷயம். ஆத்மா வெள்ளையா இருக்கு, திரும்ப காமசிதையில வரும்போது திரும்ப பிறவி எடுத்துட்டு ஆத்மா கருப்பாயிருதுங்கிறத புரிய வைக்கிறாங்க அப்பா இங்க. இது ஞானத்தின் விஷயமாகும். கிறிஸ்தவர்கள் பாரதவாசிகளை விட அழகாக வெள்ளையாக இருக்கின்றனர். ஏனென்றால் அந்த பக்கத்தில் வசிப்பவர்கள் ஆவார்கள். அந்த பக்கத்தில் வசிப்பவர்கள் ஆவார்கள். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சொல்றாரு சிஸ்டர். நம்ம இங்க ஏனென்றால் அந்த பக்கத்தில் வசிப்பவர்கள். ஆனால் சத்தியுகத்தில் இயற்கையான அழகு இருக்கும். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் அழகாக இருக்கும். இந்த சமயத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக கருப்பாக இருக்கின்றனர். பிறகு தந்தை அனைவரையும் அழகாக ஆக்குகிறார். முதலில் சதோபிரதானமான தூய்மையாக இருப்பார்கள். பிறகு படியில் இறங்கி இறங்கி காமசிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகின்றனர். இப்போது தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கிறார். சொல்லிட்டேன் சிஸ்டர், நீங்க வாசிங்க எடுத்து. தந்தையை நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் தூய்மையடைந்து விடுவீர்கள். ஆக ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். தேகதாரியிடம் அன்பு வைக்க கூடாது. நாம் ஒரு தந்தையுடையவர்கள், அவர்தான் அனைத்துமே என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைவரும் விநாசம் அடைந்து விடுவார்கள். இந்த கண்களும் அழிந்து விட போகின்றன. பரம்பிதா பரமாத்மா திரிநேத்ரி என சொல்லப்படுகிறார். அவருக்கு ஞானத்தின் 3ஆம் கண் உள்ளது.
திருநேத்ரி, திருக்காலதர்ஷி, திருநோகநாதர் என்னும் பெயர்கள் அவருக்கு கிடைத்துள்ளன. அது என்னென்ன பேரு சிஸ்டர்? அது மட்டும் இன்னொரு முறை சொல்லிடுங்க. திரிநேத்ரி மூன்றாவது கண்ணு உடையவர் திரிநேத்ரி, திரிகாலதர்ஷி 3 கால ஞானம் உடையவர் முதல் இடைக்கடை, திரிலோகநாதர் மூன்று லோகநாதர். ஓகே. லோகத்தை விட அதாவது சாக்கார உலகம், ஆக்கார உலகம், அந்த நிரங்கார உலகம், அந்த திரிலோகநாதர் என்னும் பெயர்கள் அவருக்கு கிடைத்துள்ளது. இப்போது உங்களுக்கு 3 உலகங்களின் ஞானமும் உள்ளது. பிறகு இது மறைந்து விடுகின்றது. யாருக்குள் ஞானம் இருக்கிறதோ அவர் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு தந்தை 84 பிறவைகளின் ஞானத்தை கூறுகிறார். ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை கூறுகிறார். ஓகே. அதாவது அந்த சரீரம், இந்த கண்ணால எதெல்லாம் பாக்குறீங்களோ எல்லா சரீரமும் அழியத்தான் போகுது. உங்க கண்ணு கூட அழிஞ்சு போயிடும். மொத்தமா சாக்காரமா இருக்க எல்லா விஷயங்களும் விநாசமாக போகுது அப்படின்னு சொல்றாரு. தந்தை திரிகாலதர்சி, திரிநேத்ரி, திரிலோகநாதரா இருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு ஆனா உண்மையை சொல்றாரு. இப்ப இந்த உலகம் விநாசமாக போகுது, அதனால உங்களுக்கு அந்த 3ஆம் கண்ணை கொடுக்கறாரு. இந்த படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை சொல்றாரு. உங்களை திரிகாலதர்சி ஆக்கியிருக்காரு. ஆத்ம உணர்வுடையவரா திரிநேத்ரி ஆக்கியிருக்காரு. 3 லோகத்துக்கும் உங்களை 3 லோகத்தின் விஷயத்தை நல்ல விதத்துல புரிய வச்சிருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சிஸ்டர். சரி, ஓகேவா? உங்களை தூய்மையாக்குவதற்காக நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி வந்துள்ளேன். என்னை நினைவு செய்வதன் மூலம்தான் தூய்மை அடைவீர்கள். வேறு யாரை நினைவு செய்தாலும் சதோ பிரதானம் ஆக முடியாது. பாவங்கள் நீங்கவில்லை என்றால் விநாச காலத்தில் விபரீத புத்தி அழிவை தரும் என்று சொல்வார்கள். மனிதர்கள் மிகவும் குருட்டு நம்பிக்கையில் இருக்கின்றனர். தேகதாரிகளின் மீதே பற்று வைக்கின்றனர். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானியாக வேண்டும். ஒருவர் மீது மட்டுமே பற்று வைக்க வேண்டும். வேறு யார் மீதாவது பற்று இருக்கிறது என்றால் தந்தையிடம் விபரீத புத்தி, அன்பற்ற புத்தி உள்ளது என அர்த்தம். தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். இதில் தான் முயற்சி தேவை என தந்தை புரிய வைக்கிறார். தேகதாரியின் மீது எந்த ஒரு பற்றுதலும் இருக்கக்கூடாது. ஒரு தந்தையின் மீது தான் பற்றுதல் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப தேகத்தின் மீது பற்று வச்சீங்கன்னா எப்படியும் அந்த சரீரத்தை விட்டுட்டு தான் போகணும். எல்லாம் விநாசமாக போகுதுன்னு சொல்லிட்டாரு முன்னாடியே. அதனாலதான் இதன் மீது பற்று வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் சொல்லவும் செய்கிறீர்கள். தந்தை தான் தூய்மைப்படுத்துகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு 84 பிறவிகளின் வரலாறு புவியியலை தந்தை தான் புரிய வைக்கிறார். அது சகஜம் தானே. மற்றபடி நினைவினுடைய பாடம் தான் கஷ்டத்திலும் கஷ்டமாக உள்ளது. தந்தையுடைய நினைவின் தொடர்பு வைப்பதில் யாருமே புத்திசாலி இல்லை. அதாவது அந்த 84 பிறவியின் சக்கரத்தை சுத்துறது, அந்த உங்களுடைய வரலாற்று புவியியலை பத்தி சொல்றது, விஷயங்கள்லாம் உங்க புத்தியில நல்லா தாரணையா இருக்குது. ஞானத்துல ஞானவானா இருக்கீங்க நீங்க. அந்த நினைவு உங்களுக்கு குறைவா இருக்குது. அதுலதான் நல்ல முயற்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சரி, அந்த 84 பிறவியுடைய சக்கரம் அதெல்லாம் வந்து ஞானம் அவரு ஈஸியா கொடுத்துடுறாரு நமக்கு. ஆமா, புரியுது. நம்ம வந்து யோகால கொண்டு வந்து அதை நினைச்சு அவரையும் கனெக்ட் பண்றதுதான் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாரு. நினைவில் புத்திசாலியாக எச்சரிக்கையாக இல்லாதவர்கள், பண்டிதர் போன்றவர்கள் ஞானத்தில் எவ்வளவுதான் புத்திசாலிகளாக இருந்தாலும் நினைவில் இல்லாவிட்டால் அவர்கள் பண்டிதர்கள் தான். அந்த பண்டிதர் அப்படின்னா இந்த ஞானம் நல்லா சொல்லுவாங்க. முரளி வாசிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஞானத்தின் விஷயத்த சொல்றதா இருக்கட்டும், நல்லா சொல்லுவாங்க ஞானத்தை. ஆனா நினைவுல இருக்கிறது அவங்களுக்குமே கஷ்டம்தான் அப்படிங்கறத சொல்றாரு. யாருமே அதுல பக்குவமானவர்களா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் பண்டிதர்கள் போல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சிஸ்டர். ஒரு பாபா ஒரு பண்டிதரின் கதையை சொல்கிறார் அல்லவா. யாருக்கு சொன்னாரோ அவர்கள் பரமாத்மாவை நினைவு செய்து அக்கறைக்கு சென்று விட்டனர். பண்டிதரின் உதாரணம் கூட உங்களுக்காகத்தான். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் அக்கறைக்கு சென்று விடுவீர்கள். முரளியில் கூர்மை மிக்கவராக இருந்தால் மட்டும் அக்கறைக்கு செல்ல முடியாது. நினைவு செய்யாமல் பாவக்கர்மங்கள் அழியாது. இவை அனைத்தையும் உதாரணங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. தந்தை வந்து சரியான விதத்தில் புரிய வைக்கிறார். அவர்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு விஷயத்தை மட்டும் பிடித்து கொண்டு விட்டனர். பரமாத்மாவை நினைவு செய்வதன் மூலம் அக்கறை சேர்ந்து விடுவீர்கள். ஞானம் மட்டும் இருக்கும், நினைவு இருக்காது என்றால் உயர் பதவி அடைய முடியாது. நினைவு செய்யாதவர்கள் பலர் இருக்கின்றனர். முக்கியமான விஷயமே நினைவுதான். மிகவும் நல்ல நல்ல சேவை செய்பவர்கள் இருக்கின்றனர். சரிங்களா பிரதர்? சாரா போயிட்டே இருக்கு. அக்கறை
அதாவது இக்கரையில இருந்து அக்கறைக்கு அழைச்சிட்டு போறார் பாபா. அப்போ உங்களுக்கு நினைவு யாத்திரை மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. நினைவு இல்லாம இக்கரையில இருந்து அக்கறைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாபா ஒரு பண்டிதரின் உதாரணம் சொல்றாரு அப்படின்னா, பண்டிதர்கள் நீங்க பகவானுடைய நினைவுல இந்த கரையில இருந்து அக்கறைக்கு போங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு கட்டளை கொடுப்பாரு. மற்றவங்க எல்லாமே கடந்து போயிடுவாங்க. ஆனா இவரால கடந்து போக முடியாது. அந்த விஷயத்தை தான் பண்டிதர்கள் போல வாயினால ஞானத்தை சொல்றவங்களா இருக்காதீங்க, நீங்க செயல்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் மற்றவங்க எல்லாம் கடந்து போயிடுவாங்க, இவர் அப்படியே மூழ்கி போயிடுவார். இவர் பகவானுடைய நினைவுல இல்லாம அந்த சரீரத்தின் தேக உணர்வுல இருக்கிறதுனால அப்படி மூழ்கி போயிடுவாரு. அதுதான் இப்படி பண்டிதர்களா இருந்தீங்கன்னா, வெறும் ஞானத்தை சொல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இடையிலேயே இக்கரையில இருந்து அக்கறைக்கு போக முடியாது, இடையிலேயே மூழ்கி போயிடுவீங்க. பகவானுடைய நினைவுல இருந்து இப்ப நீங்க இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும். அப்ப அந்த நினைவு அந்த செயல்பாடு தான் மிகவும் முக்கியம் அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். ஒரு ஆத்மா எப்படி பாலத்தை கடந்து வந்தீங்க, ஆத்த கடந்து வந்தீங்க, தண்ணி இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதே பண்டிதரு. அவங்க சொன்னாங்க, நீங்க தானே சொன்னீங்க ராமநாமம் சொன்னா கடந்து வந்துடலான்னு, அதனால ராமநாமம் சொல்லிட்டே கடந்து வந்துட்டேன்னு சொன்னாராம். இவருக்கு ஆச்சரியமாயி மறுநாள் போய் இவரு ட்ரை பண்ணுவாராம், இவர் ஆனா முழுகி போயிடுவாராம். அந்த கதையை இங்க அப்பா சொல்றாரு. ஏற்பதிவை அடைய முடியாது, நினைவு செய்யாதவர்கள் பலர் இருக்கின்றனர். முக்கியமான விஷயமே நினைவுதான். மிகவும் நல்ல நல்ல சேவை செய்பவர்கள் இருக்கின்றனர். ஆனால் புத்தியின் தொடர்பு சரியாக இல்லாவிட்டால் மாட்டிக்கொள்வார்கள். நினைவு செய்பவர்கள் ஒருபோதும் தேகாபிமானத்தில் சிக்க மாட்டார்கள். அசுத்தமான சங்கல்பங்கள் வராது. முக்கியமான விஷயமே நினைவுதான். நல்ல நல்ல சேவை செய்பவர்கள் இருக்கின்றனர். ஆனால் புத்தியின் தொடர்பு சரியாக இல்லாவிட்டால் மாட்டிக்கொள்வார்கள். ஓகே, அடுத்து வாசிங்க. அடுத்து நினைவுல இருக்கிறதுனால என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். வரிசையா வாசிங்க. நினைவு செய்பவர்கள் ஒருபோதும் தேக அபிமானத்தில் சிக்க மாட்டார்கள். தேக அபிமானத்தில் சிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அசுத்தமான சங்கல்பங்கள் வராது. அசுத்தமான சங்கல்பம் வராது. அடுத்து, நினைவில் பக்குவம் இல்லாவிட்டால் புயல் காற்றுகள் வீசும். புயல் காற்றுகள் வீசும். அடுத்து, நினைவின் மூலம் கர்மேந்திரியங்கள் முழுமையாக வசப்பட்டுவிடும். நினைவுனால் கர்மேந்திரியங்கள் வசப்பட்டுவிடும். சரி, ஓகே சிஸ்டர். தேக அபிமானம் இருக்காது, கர்மேந்திரியங்கள் வசப்பட்டு இருக்கும். நினைவின் மூலமா பாவ கர்மங்களையும் நினைவின் மூலமா மாயின் புயல்கள் எல்லாத்தையும் கடந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை பாக்கியங்கள் வெறும் தந்தை நினைவு செய்யறதுனால கிடைக்குது உங்களுக்கு. கூடவே இக்கரையில இருந்து அக்கறைக்கும் போயிடுவீங்க. எங்க கலியுக கரையில இருந்து சத்திய கரைக்கு போயிடுவீங்க. அதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். தந்தை சரியானது மற்றும் தவறானது எது என்று புரிந்து கொள்ளும் புத்தியையும் கொடுக்கிறார். பிறர் தேகத்தின் பக்கமாக புத்தி செல்வதன் மூலம் விபரீத புத்தியால் அன்பற்ற புத்தி விநாசத்தை அடைந்து விடுவார்கள். ஞானம் வேறு, யோகம் வேறு. யோகத்தின் மூலம் ஆரோக்கியம், ஞானத்தின் மூலம் செல்வம் கிடைக்கிறது. யோகத்தின் மூலம் ஆயுள் அதிகரிக்கிறது. ஆத்மா பெரிது சிறிதாக ஆவதில்லை என்று சரீரத்தின் ஆயுள் எனது சரீரத்தின் ஆயுள் அதிகரிக்கிறது என ஆத்மா சொல்கிறது. இப்போது ஆயுள் குறைவு, பிறகு அரை கல்பத்திற்கு சரீரத்தின் ஆயுள் அதிகமாகிவிடும். நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். ஆத்மா தூய்மை அடைந்து விடுகிறது. ஆத்மை தூய்மைப்படுத்துவதில் தான் முழு ஆதாரமும் உள்ளது. தூய்மையாகவிட்டால் பதவியும் அடைய முடியாது. ஞானத்தினால உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும், யோகத்தினால உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த சரீரத்தின் ஆயுள் குறைவுதான். ஆனா உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு இங்க யோகால இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அங்க உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் இல்லையா, 21 பிறவிக்கும் ஆயுள் அதிகரிக்கும் இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஞானம் நல்ல தாரணை செய்றீங்க, அதனால சொர்க்கத்துல எல்லாம் மிக உயர்ந்த செல்வந்தர்களா தான் இருப்பீங்க, அங்க இல்லை என்ற பொருளே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது போல சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், வாசிங்க. ஞானம் இருக்குது, யோகமும் நினைவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூய்மையாகவிட்டால் பதவியும் அடைய மாட்டீர்கள். சாட்டு நினைவின் அட்டவணை வைப்பதில் மாயை சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் நினைவின் யாத்திரையின் அட்டவணையை மிகவும் ஆர்வத்துடன் வைக்க வேண்டும். நாம் தந்தையை நினைவு செய்கிறோமா அல்லது வேறு நண்பர்கள் உறவினர்கள் பக்கமாக புத்தி செல்கிறதா என பார்க்க வேண்டும். முழு நாளில் யாருடைய நினைவு இருந்தது அல்லது அன்பு யாருடன் இருந்தது, எவ்வளவு நேரத்தை வீணாக்கினேன், தனது சாட்டை வைக்க வேண்டும். ஆனால் சாட்டை தவறாமல் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. சார்ட் நினைவின் சார்ட் நல்ல விதத்துல வைக்கணும்.
தந்தையைத்தான் நினைவு செய்றீங்களா இல்ல நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்களா? மற்ற நண்பர்கள் உறவினர்களின் நினைவு அதிகமா வந்துட்டு இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. சார்ட் கரெக்டா வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சார்ட் வைக்கிறதுல கூட சோம்பேறித்தனம் வந்துருது. மாயை அந்த அளவுக்கு மோசமாக்கி விட்டுருது உங்களை. அப்ப சார்ட்டுக்கு மிக முக்கிய கவனம் கொடுக்கணும். அப்பனா தான் ஆர்வம் இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு தந்தை நினைவு செய்திருக்கோம் அப்படிங்கிற அந்த குஷியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அபூர்வமாக சிலரால் தான் வைக்க முடிகிறது. மாயை முழுமையாக சாட்டு வைப்பதற்கு விடுவதில்லை. ஒரே அடியாக சோம்பேறி ஆக்கி விடுகிறது. சுறுசுறுப்பு போய் விடுகிறது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் அனைத்து பிரியதர்ஷினிகளின் பிரியதர்ஷனாவேன். ஆக பிரியதர்ஷனை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? பிரியதர்ஷனாகிய தந்தை சொல்கிறார், நீங்கள் அரைக்கல்பம் நினைவு செய்தீர்கள். இப்போது நான் சொல்கிறேன், என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்து போய்விடும். சுகத்தை கொடுக்கக்கூடிய தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? மற்ற அனைவரும் துக்க 2 வரி தான் இருக்கு, படிச்சுட்டுங்களா இல்ல சொல்றீங்களா? இல்ல, இந்த நினைவை பத்தி மறுபடியும் சொல்றாரு. அந்த என்னமோ சொன்னாரு, அரைக்கல்பம் பிரியதர்ஷின்னு சொன்னாரு. அரைக்கல்பம் நினைவு செய்தீங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்துல நம்ம நினைவு செய்த விஷயத்த சொல்றாரு. ஆனா அங்க உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியல. நான் இங்க தந்தை கரெக்டான அறிமுகத்தை கொடுத்து நீங்க தந்தையை நினைவு செய்யுங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு பாவ கர்மங்கள் அழியுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க அரைக்கல்பத்தின் பிரியதர்ஷினிகள் ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதை தான் இங்க சொல்றாரு. நீங்க பிரியதர்ஷினிகளா இருக்கீங்க, நான் உங்களுக்கு பிரியதர்ஷனா இருக்கேன். அப்ப என்னையே நீங்க பிரியமா அன்பா நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். தந்தை எவ்வளவு உங்களுக்கு சுகம் கொடுக்கறாரு, அப்ப இவ்வளவு சுகம் கொடுக்கக்கூடிய தந்தைய நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்யணும். மற்றவர்கள் எல்லாருமே உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவர்கள். துக்கம் கொடுக்கக்கூடியவர்களை ஏன் நினைவு செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி வாசிங்க. அதான் சொல்லியிருக்காரு. இறுதி சமயத்தில் ஒரு பரமாத்மா தந்தை தான் உதவி செய்வார். இறுதி சமயத்தில் ஒருவர் எல்லைக்கு உட்பட்டவர், ஒருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், ஒருத்தர் எல்லைக்கு அப்பாற்பட்டவரா? என்னது? அதான் சொல்லியிருக்காரு. இறுதி சமயத்தில் ஒரு பரமாத்மா தந்தை தான் உதவி செய்வார். ஒரு பரமாத்மா தான் உதவி செய்வார்னு சொன்னாரு இல்லையா? அடுத்த வரியில இறுதி சமயத்தில் ஒருவர் எல்லைக்கு உட்பட்டவர், ஒருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். ஓகே ஓகே. எல்லைக்கு உட்பட்டவர்னா நம்ம அந்த லௌகீக தந்தையை கூட சொல்றாரு நினைக்கிறேன். லௌகீக தந்தையை சொல்றாரு நினைக்கிறேன். எல்லைக்கு உட்பட்டவர், ஏன்னா எல்லைக்குள்ள அடங்கி இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். மற்றவங்க எல்லாரும் எல்லைக்கு அப்பாற்பட்டவங்க தானே. பிரம்மா பாபாவும் சிவபாபாவும். அதனாலதான் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் அந்த பரமாத்மா தான் உங்களுக்கு இறுதி நேரத்துல உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. எல்லைக்கு உட்பட்டவரால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு இருக்காரு. சரி. நல்ல விதமாக நினைவு செய்தபடி இருந்தீர்கள் என்றால் அகால மரணம் ஏற்படாது என தந்தை புரிய வைக்கிறார். உங்களை அமரர்களாக்கி விடுகிறார். முதலில் தந்தை மீது அன்பு நிறைந்த புத்தி தேவை. யாருடைய சரீரத்தின் மீதாவது அன்பு ஏற்பட்டது என்றால் விழுந்து விடுவீர்கள், தோற்று விடுவீர்கள், சந்திர வம்சத்தில் சென்று விடுவீர்கள். சத்தியுகத்தின் சூரிய வம்சத்தின் ராஜ்யம்தான் சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. அதாவது நீங்க நல்ல விதத்துல தந்தை நினைவு செய்வீங்க அப்படின்னா நீங்க சூரிய வம்சத்துக்கு போவீங்க. இல்லாட்டினா தேகதாரிகளை நினைச்சுக்கிட்டு தேகதாரிகள் மீது அன்பு செலுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா சந்திர வம்சத்துக்கு தான் போக வேண்டியதாயிடும். சத்தியுகத்தை தான் முழுமையான சொர்க்கம்னு சொல்ல முடியும். திரேதாயுகத்தை பாதி சொர்க்கம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப முழுமையான பாக்கியம் வேணுமா, பாதி பாக்கியம் கிடைச்சா போதுமா அப்படின்னு கேக்குறாரு. சரியா? சொர்க்கம் அதாவது சத்தியுகத்தின் சூரிய வம்சம் தான் ராஜ்ய வர்க்கம் என சொல்லப்படுகிறது. திரேதாவை கூட சொர்க்கம் என சொல்ல மாட்டோம். துவாபரயுகம் மற்றும் கலியுகம், இதில் கலியுகத்தில் கொடுமையான நரகம் தமோ பிரதானம் என்று சொல்வது போல துவாபர யுகத்தை பற்றி இந்த அளவு சொல்வதில்லை. பிறகு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கு நினைவு செய்ய வேண்டும். நம்முடைய அன்பு இன்னார் மீது உள்ளது, அவரின் ஆதாரமின்றி எமக்கு நன்மை ஏற்படாது என தானே புரிந்து கொள்வார்கள். இப்போது அப்படிப்பட்ட நிலையில் இறக்க நேரிட்டால் என்ன ஆகும்? விநாச காலத்தில் விபரீத புத்தி விநாசமாவார்கள். தூசுக்கு சமமான பதவியை அடைவார்கள். தூசுக்கு சமமான பதவி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்னன்னா அந்த தேகதாரிகளின் ஆதாரத்துலதான் நாங்க இருப்போம், அவர்கள் மீது தான் அன்பு செலுத்தும் அப்படி இருந்தீங்கன்னா இறுதி நேரத்துல சரீரத்தை விடும்போது என்ன பதவி அடைவீங்க? தூசுக்கு சமமான பதவி. இதுதான் விபரீத புத்தி, அன்பற்ற புத்தி அப்படின்னு பாபா சொல்றார். உங்களுக்கு ஒரு தந்தையின் மீதுதான் அன்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை புரிய வச்சிருக்கார்.
இந்த கலியுகத்தை பாருங்க கொடுமையான நரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துவாபர யுகத்தை அந்த அளவுக்கு சொல்றது இல்ல. அதே போலதான் சத்தியுகமும் நல்ல உயர்ந்த சொர்க்கம், திரேதா யுகத்தை குறைவான சுகம் அப்படின்னு சொல்றாரு. அதான் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா 4 யுகத்துக்கும் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இன்றைய நாட்களில் உலகில் ஃபேஷன் தொல்லையும் அதிகமாக உள்ளது. தன் மீது காதலை ஏற்படுத்துவதற்காக சரீரத்தை எவ்வளவு டிப்டாப்பாக ஆக்குகின்றனர். குழந்தைகளே, யாருடைய பெயர் உருவத்திலும் சிக்காதீர்கள் என்று தந்தை இப்போது சொல்கிறார். லட்சுமி நாராயணரின் உடைகளை பாருங்கள், எவ்வளவு ராயலாக உள்ளது. அது சிவாலயம், இது வேசிகளின் விஷம் நிறைந்த உலகம் என சொல்லப்படுகிறது. இந்த தேவதைகளின் முன் சென்று நாங்கள் வேசிகளின் ஆலயத்தில் இருப்பவர்கள் என சொல்கின்றனர். இன்றைய நாட்களில் ஃபேஷன் செய்யும் தொல்லையால் அனைவரின் பார்வையும் அவர்கள் மீது சென்று விடுகிறது. பிறகு பிடித்து இழுத்து கொண்டு ஓடி விடுகின்றனர். சத்தியுகத்தில் சட்டப்படி நடத்தை இருக்கும், அங்கே இயற்கையான அழகு இருக்கும். குருட்டு நம்பிக்கையின் விஷயம் இல்லை. இங்கேயோ பார்ப்பதற்கு மனதிற்கு பிடித்திருந்தால் பிறகு வேற்று தர்மத்தவர்களுடன் கூட திருமணம் செய்து கொண்டு விடுகின்றனர். இப்போது உங்களுடையது சொல்றீங்களா பிரதர்? அதாவது அந்த இப்ப ஃபேஷன் செய்யக்கூடிய பழக்கமும் இந்த நேரத்துல இருக்குது. அதான் தந்தை சொல்றாரு, யாருடைய பெயர் உருவத்திலையும் போய் மாட்டிக்கிடாதீங்க. தன்னை காதலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விதவிதமா ட்ரெஸ் போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு வந்து இப்படி செய்யறாங்க அப்படின்றத சொல்றாரு. லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்காக அதை அப்படி சொல்றாரு. அதான் சரீரத்தின் கவர்ச்சியில லட்சுமி நாராயண பாருங்க எவ்வளவு ராயலா இருக்காங்க. அது சிவாலயம், இது விஷம் நிறைந்த உலகம் சொல்றாரு. அவங்க அந்த தேவதைக்கு முன்னாடி போய் நின்னுட்டு நாங்க வேசிலின் ஆழத்தில் இருப்பவர்கள் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, வேஷம் செய்யும் தொல்லையால் அனைவரின் பார்வையும் அவர்கள் மீது சென்று விடுகிறது. பிறகு இழுத்து கொண்டு ஓடி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. சட்டப்படி அங்க சட்டப்படி நடக்கும். ஆனா இங்க பாருங்க எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றேன். திருமணம் பார்ப்பதற்கு மனதிற்கு பிடித்திருந்தால் பிறகு வேற்று தர்மத்திடம் கூட போயிடுறாங்க. இப்போது உங்களுடையது ஈஸ்வரிய புத்தி, கல் புத்தியில் இருந்து தங்க புத்தியாக தந்தையை தவிர வேற யாரும் ஆக்க முடியாது அப்படிங்கிறாரு. அது ராவண சம்பிரதாயமாகும். நீங்கள் இப்போது ராம சம்பிரதாயத்தினராக ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் ஒரே சம்பிரதாயத்தவர்களாக இருந்தனர். மற்றபடி யாதவர்கள் என்பவர்கள் ஐரோப்பியர்கள் ஆவார்கள். யாதவர்கள் ஐரோப்பியர்கள் ஆவார் இங்க சொல்லியிருக்காரு. ஆமா, பாண்டவர்கள்ங்கிறது நாம, யாதவர்கள்ங்கிறது ஐரோப்பியர்கள். ஏன்னா அவங்கதான் அணுகுண்டு போன்றவை எல்லாம் தயார் செய்யறாங்க. பொதுவா சயின்டிஸ்ட யாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாரு, இன்னைக்கு ஐரோப்பியர்கள் யாதவர்கள் அப்படின்னு. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் ஒரே சம்பிரதாயராக இருக்கின்றனர். பாண்டவர்கள்ங்கிறது இந்த சங்கமிக பிராமணர்கள், கௌரவர்கள்ங்கிறது இந்த அமெரிக்கன்ஸ் சொல்றாரு சம்பிரதாயத்தினர். ஒரே சம்பிரதாய ஓகே, சரி வாசிங்க. ஒரே சம்பிரதாயத்தனாக இருந்தனர்னு சொல்லியிருக்காரு. இல்ல, பாண்டவர்கள்ங்கிறது நாம, கௌரவர்கள் அப்படிங்கிறது இந்த இந்தியால இருக்கக்கூடிய மக்களை சொல்றாரு. அப்பா தூய்மையா பிராமணர்களை தவிர மத்தவ எல்லாரையும் கௌரவர்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, அப்படித்தான் சொல்லியிருக்காரு. பாப்போம் மத்தவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். யாதவர்கள் என்பவர் ஐரோப்பியர் ஆவார்கள். யாதவர்கள் ஐரோப்பியர்கள் என வாசிக்கிறீங்க. கரெக்டா வாசிங்க, மறுபடியும் முதல்ல இருந்து அந்த பாண்டவர்கள் இருந்து வாசிங்க. கௌரவர்கள் பாண்டவர்கள் ஒரே சம்பிரதாயவர்களாக இருந்தனர். மற்றபடி யாதவர்கள் என்பவர்கள் ஐரோப்பியர்கள் ஆவார்கள். யாதவர்கள் ஐரோப்பியர்கள் என கீதையின் மூலம் யாரும் புரிந்து கொள்வது இல்லை. அதனை யாதவ சம்பிரதாயம் என்று இங்கே சொல்லி விடுகின்றனர். அதனை யாதவ சம்பிரதாயம் ஐரோப்பியர்களை தான் முன்னாடி யாதவர்கள் சொன்னாரு, அதத்தான் இங்கேயும் சொல்றாரு. அதனை யாதவ சம்பிரதாயம் என்று சொல்லிடுறேன். கீதையில அப்படி சொல்லியிருக்காங்க போல. கீதையில அப்படி யாரும் ஐரோப்பியர்களை யாதவ சம்பிரதாயத்தினர் அப்படின்னு சொல்லல அப்படின்றத சொல்றாரு. சரி வாசி. கீதையின் மூலம் யாரும் புரிந்து கொள்வதில்லை. யாதவர்கள் என்பவர் ஐரோப்பியர்கள். அவர்கள் தமது விநாசத்திற்காக இந்த ஆயுதங்கள் முதலானவைகளை உருவாக்கியுள்ளனர்.
பாண்டவர்களுக்கு வெற்றி ஏற்பட போகிறது. அவர்கள் சென்று சொர்க்கத்தின் எஜமானனாக போகிறார்கள். பரமாத்மா தான் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். பாண்டவர்கள் கரைந்து போய் இறந்து விட்டனர் என்று சாஸ்திரங்களில் காட்டுகின்றன. பிறகு என்ன ஆயிற்று? கொஞ்சமும் புரிவது இல்லை. இருங்க சிஸ்டர், அந்த பாண்டவர்கள்ங்கிறது தந்தையின் மீது அன்பு கொண்டவர்கள், அதான் சொல்றாரு. அன்பான புத்தி உடையவர்கள். கௌரவர்கள் அப்படிங்கிறவங்க அன்பற்ற புத்தி உடையவர்கள், தேக ரீதியான தேகத்தின் மீது அன்பு செலுத்துறவங்கள தான் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த யாதவர்கள்ங்கிறது ஐரோப்பியர்கள், இந்த அணுகுண்டு போன்றவைகளும் தயார் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்காக அது சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், புரிஞ்சுது. அடுத்த வாசம். அதாவது பாண்டவர்கள் கரைந்து போய் இறந்து விட்டன அப்படின்னா தேக அபிமானத்தை வந்து கரைச்சிட்டாங்க, ஆத்மாபிமானமாக இருக்காங்க. அதான் சொல்றாரு இங்க. கரைந்து போய் இறந்து விட்டனா நம்ம தேகங்கிறத மறந்து இறந்துட்டாங்க. அது சாஸ்திரங்கள சொல்லியிருப்பாங்க, அஞ்சு பாண்டவர் மேல போய் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறந்துட்டாங்கிறது இங்க தேகத்தை வந்து மறந்துட்டு ஆத்மாபிமானியாக ஆனாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். பிறகு என்ன ஆயிற்று? கொஞ்சமும் புரியவில்லை. கல்புத்தி அல்லவா? நாடகத்தின் ரகசியத்தை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. பாபாவிடம் குழந்தைகள் வருகின்றனர். ஆபரணங்களை வேண்டுமானால் அணிந்து கொள்ளுங்கள் என சொல்கிறேன். பாபா இங்கே நகைகள் அணிந்து கொள்வது அவ்வளவாக நன்றாக இல்லை என்கின்றனர். தூய்மை இழந்த ஆத்மா தூய்மை இல்லாத சரீரத்திற்கு நகைகள் எங்கே அழகாக இருக்க போகிறது? அங்கே நாம் இந்த ஆபரணங்கள் முதலானவற்றால் அலங்கரிக்கப்பட்டு இருப்போம். அளவற்ற செல்வம் இருக்கும். அனைவருமே சுகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அங்கே இவர் ராஜா, நான் பிரஜை என உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் துக்கத்தின் விஷயம் இருக்காது. இந்த நகை போன்றவை எல்லாம் இங்க அணுகிறது நல்லா இல்ல பாபா அப்படின்னு குழந்தைங்களும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது தூய்மையற்ற சரீரமா இருக்குது. அப்ப இந்த தூய்மையற்ற சரீரத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி அலங்காரம்? அங்க லட்சுமி நாராயணனை பாருங்க, தூய்மையான சரீரத்துல இந்த அந்த அலங்காரம் செய்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பார்க்க அழகா இருக்குது. ஆனா இங்க பார்க்க அழகா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாங்க? ராஜா நான் பிரஜைன்னு உணர்ந்துப்பாங்க, ஆனா துக்கத்தோட விஷயம் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. இங்கே தானியங்கள் முதலானவைகள் கிடைப்பது இல்லை எனும் போது மனிதர்கள் துக்கமிக்கவர்களாக ஆகின்றனர். அங்கேயும் அனைத்தும் கிடைக்கும். துக்கம் என்ற வார்த்தை வாயிலிருந்து வெளிவராது. பெயரே சொர்க்கம் எனப்படுவது. ஐரோப்பியர்கள் அதனை பாரடைஸ் என சொல்கின்றனர். தேவி தேவதைகள் இருந்தனர் என புரிந்து கொள்கின்றனர். ஆகையால் அவர்களின் படங்களை கூட அதிக அளவில் வாங்குகின்றனர். ஆனால் அந்த சொர்க்கம் எங்கே சென்றது என யாருக்கும் தெரியாது. இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என நீங்கள் அறிவீர்கள். புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து பிறகு புதிய உலகமாக ஆகிறது. ஆத்மாபிமானி ஆவதில் மிகவும் முயற்சி தேவைப்படுகிறது. நீங்கள் ஆத்மாபிமானியாகி ஆவதால் இந்த பல வியாதிகள் முதலானவற்றிலிருந்து விடுபட முடியும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இங்க சொல்லியிருக்காரு பாருங்க, ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு நினைச்சு உணர்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து தேகத்துக்குரிய வியாதிகள் எதையும் நம்ம வந்து வராது. நம்ம தேவன்னு நினைக்கும் போதுதான் நமக்கு வியாதிகள் வரும் அப்படின்னு அததான் இங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஆத்மாபிமானி ஆவதால் இந்த பல வியாதிகள் முதலானவற்றிலிருந்து விடுபட முடியும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். அச்சா, ஓம் சாந்தி. ஓகே சிஸ்டர், சூப்பர். ஆத்மாபிமானி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சொர்க்கம் பாரடைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ஐரோப்பியர்களுக்கு அது தெரிஞ்சிருக்குது. இங்க சொர்க்கம் இருந்துச்சு, இங்க தேவி தேவதைகள் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இங்க வந்து அந்த தேவி தேவதைகளின் படத்தை கூட நிறைய வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே சிஸ்டர், சரி. அப்ப இப்ப இந்த சொர்க்கம் எங்க போச்சுன்னு தெரியாது. இந்த சக்கரம் வந்து சுத்திட்டு இருக்கு. புதுசுல இருந்து பழசு, பழசுல இருந்து புதுசா சுத்துது அப்படின்னு புரிய வைக்கிறாரு. ஆமா, தெரிஞ்சுங்கன்னு சொல்றாரு. முயற்சி ஆத்மா அபிமானியா அவருக்கு தான் முயற்சி பண்ணணும். தேக அபிமானியா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்து ஆத்மா அபிமானியா முயற்சி ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கறது சொன்னாரு. அப்புறம் வியாதிகள் முதலானவற்றிலிருந்து விடுபட முடியும். ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வியாதியில இருந்து விடுபட முடியும். தேகம்னு நினைச்சோம்னா தேகத்துக்கு உரிய அந்த கர்ம போகெல்லாம் பத்திக்கும் அப்படின்னு சொன்னாரு. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே நமஸ்காரம் பாபா. தாரணைக்கான 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல முதல் பாயிண்ட், எந்த தேகதாரியையும் ஆதாரமா ஆக்கி கொள்ளக்கூடாது. சரீரங்களின் மீது அன்பு வைக்க கூடாது. இதயபூர்வமான அன்பை ஒரு தந்தையிடம் வைக்கணும்.
யார் பேர் உருவத்திலும் சிக்கிக்கொள்ள கூடாது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. தேகதாரிகள் யாரையும் ஆதாரமா வச்சுக்கூடாதீங்க. இந்த தேகதாரிகள் மீது அன்பு செலுத்தாதீங்க. ஒரு தந்தையின் மீது தான் உள்ளபூர்வமான அன்பு இருக்கணும். பேர் உருவத்துல மாட்டிக்கிறாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நினைவின் சாட்டை ஆர்வத்துடன் வைக்க வேண்டும். இதில் சோம்பேறித்தனம் கூடாது. சாட்டில் பார்க்க வேண்டும். எனது புத்தி எந்த பக்கம் செல்கிறது, எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறேன், சுகத்தை கொடுக்கும் தந்தையின் நினைவு எவ்வளவு நேரம் இருக்கிறது. சார்ட் வைக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும், சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய தந்தை வந்திருக்காரு, அப்ப அந்த தந்தையை எந்த அளவுக்கு நினைவு செய்யறேன் அப்படிங்கிறது இருக்கணும். ஒருபோதும் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களை நினைவு செய்யாதீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். வரதானம் அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. இல்லற காரியங்கள் ஈஸ்வரிய காரியங்கள் இரண்டின் சமநிலை மூலமாக எப்போதும் லகுவாக வெற்றியாளராக குழந்தைகள் அனைவருக்கும் உடல் நிர்வாகம் உயிர் நிர்வாகம் எனும் இரு சேவை கிடைத்துள்ளது. வெற்றியாளர் ஆகுக. குழந்தைகளுக்கு உடல் நிர்வாகம் உயிர் நிர்வாகம் என்னும் இரு சேவை கிடைத்துள்ளது. இருப்பினும் இரு சேவையிலும் நேரம் சக்திகளில் சமமாக கவனம் செல்ல வேண்டும். ஸ்ரீமத்தினும் முள் சரிவர இருந்தால் இருபுறமும் சமநிலையை பெறும். ஆனால் இல்லறம் என்ற சொன்ன மாத்திரமே இல்லறவாசியாகிவிட்டால் சாக்கு போக்குகள் ஆரம்பமாகிவிடும். எனவே இல்லறம் அல்ல ட்ரஸ்டி. இந்த நினைவால் இல்லற காரியம் ஈஸ்வரிய காரியங்களில் சமநிலை இருந்தால் எப்போதும் லகுவாக வெற்றி அடைவீர்கள். அதாவது உங்களுக்கு 2 விதமான நிர்வாகம் இருக்குது. உடல் நிர்வாகம் இருக்குது, உயிருக்கான நிர்வாகம் இருக்குது. அப்ப இந்த சேவையில சமநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரம் மற்றும் சக்தி இதுல சமமான கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லற காரியமும் செய்யணும், ஈஸ்வரிய காரியமும் செய்யணும். அப்படின்னா வெறும் இல்லறவாசிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதனால என்ன செய்யறாரு, இல்லறவாசிகள் இல்லை, நீங்க வெறும் ட்ரஸ்டியா இருந்து அந்த இல்லறத்தை பராமரிக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிடும் போது இல்லறத்தையும் கவனிப்பீங்க, ஈஸ்வரிய காரியத்தையும் கவனிப்பீங்க. அப்ப இலகுவான வெற்றியாளர்களா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், அந்த அந்த ஸ்ரீமத்துங்கிற முள்ளு சமநிலையில இருக்கணும், அந்த சரிவர இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இல்லறத்துக்கும் ஈஸ்வரிய காரியத்துக்கும். ஓகே சிஸ்டர், சமநிலையா இல்லைன்னா இல்லறவாசியாகி சாக்கு போக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால ட்ரஸ்டியா இருங்க, சமநிலையில இருந்து லகுவா வெற்றியிட முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரஸ்டியா இருந்து எப்பவும் வெற்றியாளரா இருங்க அப்படின்னு சொல்லி சமிக்கை கொடுக்குறாங்க. அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்லோகன், முதல் டிவிஷனில் வருவதற்காக கர்மேந்திரியங்களையும் மாயையினையும் வென்றவர் ஆகுக. ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வரணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வரணும்னா கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடையணும். அப்ப கர்மேந்திரங்கள் மீது வெற்றி அடைகிறீங்கன்னா எந்த கர்மேந்திரியங்களும் பாவ கர்மம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக கவனம் வைக்கணும். அப்படி இருந்துச்சுனாலே போதும், மாயை ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா வென்றுவீங்க அப்படின்னு சொல்றாரு. மனம் புத்தி சம்ஸ்காரத்தை, இதான் சுயராஜ்ய அதிகாரினா என்ன, மனம் புத்தி சம்ஸ்காரத்தை கட்டுப்படுத்துங்க, கண்ட்ரோலிங் பவர் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து கர்மேந்திரியங்களை ரூல் பண்ணக்கூடிய பவர் வேணும், கண்ட்ரோலிங் அண்ட் ரூலிங் பவர் அப்படின்னு சொல்லுவார். இந்த 2 பவர் இருக்கக்கூடியவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு சுயராஜ்ய அதிகாரியா இருப்பாங்களோ அவங்க விஸ்வராஜ்ய அதிகாரியா வருவாங்கன்னு சொல்லுவார். அதே போல சுயராஜ்ய அதிகாரியா இருந்தீங்கன்னா மாயையை வென்றவர்களாகவும் இருப்பீங்க அப்படின்றதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. முதல் டிவிஷன்ல வரணும்னா இந்த காரியம் செய்யுங்க அப்படின்னு. அவ்வியக்த சமிக்கை, இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். இந்த மாசம் பூரா கம்பைன்டு ஸ்வரூபத்தையே சொல்லியிருக்காரு. எவ்வாறு சிவசக்தியின் இணைந்த ரூபம் உள்ளதோ அதுபோல் பாண்டவபதி மற்றும் பாண்டவர் என்பதும் சதா காலத்திற்கான இணைந்த ரூபம் ஆகும். கல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. கல்லு யார் அவ்வாறு இணைந்த ரூபத்தில் எப்பொழுதும் இருக்கிறார்களோ அவர்கள் முன்னால் பாப்தாதா சாக்காரத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னார் இருக்கின்றார். எங்கே அழைத்தாலும் அங்கே நொடியில் ஆஜராகி விடுவார். ஆகையினால் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று கூறுகின்றனர். நேற்று படிச்ச மாதிரி இருக்குல்ல பிரதர்? இது முந்தா நேற்று படிச்ச முறை அவ்வியக்த சமிக்கை அப்படியேதான் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஓகே சரி. அதாவது இறைவன் வந்து சர்வவியாபின்னு சொன்னதே வந்து இந்த ஒரு கான்செப்ட்னாலதான். அதாவது நம்ம சொல்லுங்க பிரதர். சிவசக்தி இணைந்த ரூபமா இருக்காங்க அப்படின்னா இது சகோதரிகளை குறிக்கக்கூடியதுதான். சிவன் இருக்காரு, சக்திகள்ங்கிறது சகோதரிகளை குறிக்கக்கூடியது, அவங்க இணைந்த ரூபமா இருக்காங்க. அதே போலதான் பாண்டவபதி பாண்டவர்கள், பாண்டவர்கள்ங்கிறது சகோதரர்கள், பாண்டவர்களின் பதி யாருன்னா அதுவும் சிவபாபா தான்.
இவங்களும் இணைந்த ரூபமா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. இந்த பாண்டவர்கள் இல்லாம பாண்டவ பதியால கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாண்டவர்கள் அதாவது சகோதரர்கள் சாக்கார ரூபத்துல தந்தைய எங்க கூப்பிடுறாங்களோ அங்க வர முடியும் தந்தையால அப்படிங்கறத சொல்றாரு. ஒரு நொடியில தந்தை அந்த இடத்துக்கு ஆஜராயிறார். ஏன்னா சர்வ சம்பந்தங்களையும் தந்தையோட இணைங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால தந்தைய எங்க கூப்பிட்டாலும் அவர் வாராரு அப்படிங்கறதுனாலதான் இவங்க இறைவன் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். நன்றி பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாய்ஜிக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.